ஒரு டெத்துன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஜஸ்ட் ஒரு சாஸ்திரம் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த ஃபனரல்ஸே பார்த்தீங்கன்னா சும்மா 4 பேர் தூக்கிட்டு போய் பண்ணா போதுங்கிறது. அதுக்கு டும்லாம் வச்சு மேளம்லாம் வச்சு அது ஒரு கல்யாணம் இது மாதிரி பண்ணி இப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய தேவையில்லாத நம்மளுடைய கற்பனைகள்ல நம்ம பண்ற விஷயங்கள். இதுக்கெல்லாம் எதிராக நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. இதுக்கான ரியல் அவேர்னஸ் இவ்வளவுதான். ஆனா இங்க இருக்கிற மார்க்கெட்டிங் ஃபீல்டு அது வேற மாதிரி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ குபேரன் பார்த்தீங்கன்னா ராவணனோட தம்பி குபேரன். அவர் ராவணனோட தம்பி, அவர் மனைவி சித்திரலேகா. அவங்க பார்த்தீங்கன்னா கீரிப்புள்ள தான் அவர் மடியில் வச்சிருப்பார். இந்த குபேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணனோட தம்பி. அவர் வந்து தபஸ் பண்றாரு. தபஸ் பண்ணும்போது புஷ்பக விமானம் கிடைக்குது. ராவணன் வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாரு அந்த புஷ்பக விமானத்தை. அப்புறமா இவர் மனசு ஒடிஞ்சு போய் திரும்பவும் தியானம் தபஸ் பண்றாரு. அப்போ வந்து சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு சொர்ணகார்ஷ பைரவரா அவர் வந்து காட்சி தந்து மகாலட்சுமியோட அட்மினா இவரை போஸ்டிங் கொடுக்குறாங்க.